இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த விஜய் பார்த்தாளா? டேய், இவ்வளவு சத்தம் போட்டு கத்துறோம், அவ பார்க்காமலா இருப்பா? சைலண்டா மேடம் அவ ரூம் வாசல்ல நின்னு முழு ஃபைட்டையும் ரசிச்சிட்டு இருந்தா. அவ முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே நீங்க ரெண்டு பேரும். அப்போ விஜய் நம்ம விரிச்ச வலையில விழுந்துட்டா. இனி அப்போ அவளை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சு நம்மளோட சொத்து எல்லாத்தையும் வாங்கணும். மாமா சொன்ன மாதிரி நம்ம லீகலா போய் ஜெயிச்சு சொத்தெல்லாம் திரும்ப வாங்கணும்னா அதுக்கு வருஷ கணக்குல ஆகும். இது சிவில் கேஸ், அவ்வளவு ஈஸியாலாம் முடியாது. அது வரைக்கும் அந்த விஜய கொஞ்சம் ஆட விட்டு நம்மளால வேடிக்கை பார்க்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்ன ஆளை தூக்கிடலான்னு. நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்க. அது ஈஸி. என்ன பேசுறீங்க? அது ஈஸி தான், ஆனா அதெல்லாம் தீர்வாகாது. ஆளை கொண்டா என்ன சும்மா விட்டுருவாங்களா? போலீஸ் கேஸ்னு வருஷம் ஃபுல்லா அலையணும். சரி, ஓகே, வேற என்னதான் பண்றது? கேஸ் ஒரு பக்கம் நடக்கட்டும். அவ எப்படி ஒரு சதியாட்டம் ஆடுறாளோ அதே மாதிரி நாமளும் ஒரு கேம் ஆடலாம். முள்ளாலதான் எடுக்கணும். கண்மணி இப்போ ரிவீல் ஆயிட்டா, அதனால அவ என்னென்ன பிளான் பண்றான்னு நமக்கு தெரியாது. சோ அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவ பக்கம் நம்மள ஒரு ஆள் அங்க இருக்கணும். நீங்க இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது கார்த்தி. என்ன நானா? ஐயோ, ஏற்கனவே அவ கூட ஒன்னா இருந்து நான் அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். இல்ல 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 கார்த்தி, இது அந்த மாதிரி வேண்டாம், இது வேற மாதிரி. ஏய், இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பத்தாது. இனிமே தான் கவனமா இருக்கணும். ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. டேய், அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஈஸியா சமாளிச்சிருவேன். கார்த்தி, நீங்க சீக்கிரம் அவ பக்கம் போகணும். அப்பதான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது நடக்கும். அப்புறம் இந்த விஷயம் பிருந்தாக்கு கூட தெரிய வேண்டாம். அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அவ என் மேல இருக்க அன்புல உங்க ரெண்டு பேர் மேலயும் டென்ஷன் ஆயிட போறா. அதெல்லாம் பாத்துக்கலாம், என் தங்கச்சி தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். எல்லாருமே இது நமக்குள்ள நிஜமான சண்டைன்னு நினைக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடாதீங்க. ஓகே.